ஒரு அமைதியான கிராமத்தில் அன்பு தாத்தா என்ற கடின உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் அதிகாலையில் தன் தோளில் ஒரு குச்சியில் 2 மண்பானைகளைக் கட்டி தொலைவில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவார். அதில் நல்ல பானை எவ்வித குறையுமின்றி முழுமையான நீரை வீடு வரை கொண்டு வரும். ஆனால் விரிசல் பானை அதன் பக்கவாட்டிலிருந்த ஒரு சிறிய விரிசல் காரணமாக பாதி வழியிலேயே பாதி தண்ணீரை இழந்துவிடும். இதனால் நல்ல பானை விரிசல் பானையை கேலி செய்து பயனற்றவள் என்று அடிக்கடி ஏளனம் செய்யும். விரிசல் பானை தன்னை பயனற்றவளாக எண்ணி தினமும் வருத்தத்தில் மூழ்கியிருந்தது. ஒரு நாள் தன் துக்கத்தை தாங்க முடியாமல் அன்பு தாத்தாவிடம், தாத்தா, நான் உடைந்த பானை. என் விரிசலால் உங்களுக்கு பாதி தண்ணீர் வீணாகிறது. உங்கள் உழைப்பு வீணாகிறதே என்று எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று கண்ணீருடன் கூறியது. அன்பு தாத்தா கனிவுடன் புன்னகைத்து, கவலைப்படாதே, உன் விரிசல் ஒருபோதும் வீணல்ல, அது ஒரு வரம் என்று ஆறுதல் கூறி மறுநாள் ஒரு உண்மையை காட்டுவதாக உறுதியளித்தார். மறுநாள் இருவரும் வீடு திரும்பும்போது அன்பு தாத்தா விரிசல் பானையை பார்த்து, உன் பக்கமுள்ள சாலையைப் பார் என்றார். அந்த பானை ஆச்சரியத்துடன் பார்த்தபோது அதன் பக்கவாட்டில் மட்டும் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. மறுபக்கத்தில் எந்த பூக்களும் இல்லை. அன்பு தாத்தா மெதுவாக, உன் விரிசலை பற்றி நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். நீ தினமும் கசியும் தண்ணீர் இந்த மலர்களுக்கு உயிர் கொடுத்தது. உன்னுடைய குறைபாடுதான் இந்த உலகிற்கு அழகையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்துள்ளது. நீ உடைந்த பானை அல்ல, நீ ஒரு சிறப்பு வாய்ந்த பானை என்று கூறினார். விரிசல் பானை தன் விரிசலின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தது. இறுதியாக, உன் குறைபாடுகள் ஒருபோதும் உன்னை பயனற்றதாக ஆக்காது. அவை உன்னை இந்த உலகில் தனித்துவமாக்கி உன் வழியாக அழகான விஷயங்களை உருவாக்க உதவும்.